ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடி நீட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டு 2 அண்ட் ரவுண்டு 3ல் நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் போடுறதாகட்டும், இப்போ ஃப்ரெஷ் ஷீட் வாங்கிட்டு அலாட் ஆகிட்டு அதை ஜாயின் பண்ணாதாகட்டும். சார், நான் ஆல் இண்டியாவில் போட்டிருந்தேன், இப்போ தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு, இப்போ நான் வந்து சீட்டை மாற்றலான்ட்டு இருக்கேன். அப்போ எந்தெந்த மாதிரி சார் என்னோடய கட்டின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபியூச்சர் ஆகும், செக்யூரிட்டி டெபாசிட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீஃபண்ட் வராது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். இந்த ஒரு வீடியோ போது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விடி நீட் அகாடமி சார்பில் இப்போ ரீசெண்டாக என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக 2 திங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். விஜயதசமி ஃபெஸ்டிவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு 75,000 ருபீஸ் கோர்ஸ் ஃபீஸாக டிசைட் பண்ணி நம்ம வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7,400 எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் விஜயதசமி வரைக்கும். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நிறைய பேர் டவுட்டு, சார் ரெக்கார்டட் பேஸ் தானே, அது எப்படி இருக்கும்னு. இப்போ ஆஃப்லைனில் நம்ம எடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன் லிங்காக மாற்றி உங்கள் கையில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்டு ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். இது 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஆஃப்லைன் அப்படிங்கிறப்போ நீங்கள் நேரடியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சார், நான் ரவுண்ட் 2 முடிச்சுட்டு வரேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களா? எஸ், கண்டிப்பாக இந்த ஃபுல் சீட் ப்ராசஸ், சீட் அலாட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, இந்த அட்மிஷன் டோட்டலாகவே புதுசாக நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பழைய சிலபஸும் உங்களுக்கு தனியாக ஷெடியூல் போட்டு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச். ஆஃப்லைன் பேட்ச் சேலத்தில் நடக்குது, சேலம் மாட்டியம்பில் நடக்குது. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், 9080549820 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் 11th 12th இயர் ட்ராப்பர்ஸ் எல்லோருமே இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் மெட்டீரியல் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் அண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமிக் சார்பில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படித்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுவுமே ஒன்ஸ் அகேன் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறவங்களும் அடுத்த வருஷம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு விடி அகாடமி சார்பில் கூடிய எல்லோரும் முழு எஃபெக்ட் போடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்தர் டீட்டெயில் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துரு கான்டாக்ட் நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஜென்ரலாக கேட்குறது இதாக இருந்தாலும் பட் அப்டேட் டைமுக்கு போய் நிறைய பேருக்கு சேரதில்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். வெறுமனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலேட்டடாக மட்டும் போட்டுட்ருக்க மாட்டோம், லெக்சராக நிறைய போடுவோம். ரிவிஷன் கிளாஸ் நீட் கிளாஸஸ்லேயே நம்ம மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரிவிஷன் கிளாஸும் உங்களுக்கு நான் ஆன்லைனில் தான் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஸ்டடீஸை இன்னுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில டவுட்ஸ் இருக்கும், அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலேருந்து ஆரம்பிக்கலாம். சார், நான் ஆல் இண்டியா ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இப்போ 25ஆம் தேதி வந்து லாஸ்ட்டு டேட்டு, 25ஆம் தேதி லாஸ்ட்டு டேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு. சரி, அந்த மாதிரி ஆல் இண்டியா ரவுண்டில் நான் போட்டிருந்தேன் சார். ரவுண்டு 2ல் எனக்கு வந்து சீட் அலாட் ஆகிடுச்சு. நான் ரவுண்டு 2ல் வந்து எனக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு. நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் அந்த காலேஜில் போய் ஜாயினும் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு 25 நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த காலேஜில் நான் இனிமேல் போகிறது கிடையாது சார். ஏன்னா நாளான்னைக்கு 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு ரிசல்ட் வருதில்ல, அந்த ரிசல்ட்டில் எனக்கு பிடிச்ச காலேஜ் கிடச்சிருச்சு. நான் தமிழ்நாட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். தமிழ்நாடு இல்லையா சென்டெக்கு, இந்த மாதிரி நான் ஆல் இண்டியா ரவுண்டில் எனக்கு கிடச்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஜாயின் பண்ணிவிட்டு நான் கவுன்சிலிங்கே மாற்றி இன்னொரு கவுன்சிலிங்கில் போய் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னாலும், இல்லை சார் எனக்கு ரவுண்டு 2 ஆல் இண்டியாவில் கிடச்சிருச்சு, நான் காலேஜ் போய் ஜாயினே பண்ணல சார், நான் அலாட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும், நீங்கள் கவர்மெண்ட் கேட்டகரியில் 5,000 இல்லை 10,000 கேட்டகரி வைஸ் பே பண்ணியிருப்பீங்க. அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி 2 lakhs பே பண்ணியிருப்பீங்கல்ல, இது ரெண்டுமே ஃபோர் ஃபியூச்சர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. ஓகேங்களா? நாட் ரீஃபண்ட். ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங்கை மாற்றி அடுத்த கவுன்சிலிங் போகிறீங்க. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் உங்களால் நீங்கள் கட்டின அமௌண்ட் ரீஃபண்ட் வராது. இதில் நீங்கள் நாட் ஜாயிண்டாக தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சரிங்க சார், நான் ரவுண்டு 2 ஆல் இண்டியாவில் எனக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு சார். நான் ஜாயினும் பண்ணிட்டேன். பட் நான் ஆல் இண்டியாவில் ரவுண்ட் 3 அப்ளை பண்ண போகிறேன் சார். நான் சொல்கிறது
தமிழ்நாட்டில் இல்லைம்மா, ஆல் இண்டியாவில் எனக்கு ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்டு 3க்கு வெயிட் பண்ண போகிறேன் சார். ரவுண்டு 3க்கு நான் அப்கிரேடேஷன் பண்ண போகிறேன். அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது என்னோட அமௌண்ட் ஏதாவது போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடைக்காது. உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் ஃபோர் ஃபியூச்சர் ஆகாது. ஆனால் நீங்கள் ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, உங்களுக்கு ரவுண்டு 2 கிடச்சிச்சு இல்லையா, ரவுண்டு 2 கிடைச்ச காலேஜில் அட்மிஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, ஆர் சம் ப்ரொசீஜர் ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா. அதில் வந்து ஏதாவது ஒரு காலமில் பாருங்கள், நீங்கள் ஃபர்தர் வரக்கூடிய ரவுண்டில் என்ரோல் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ தான் அந்த காலேஜ் கன்சிடர் பண்ணி நீங்கள் ரவுண்டு 3க்கு போகிறத காலேஜ் தான் இங்கே அலோவ் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஆல் இண்டியாவில் ரவுண்டு 2 பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரவுண்டு 2ல் எனக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு. நான் ரவுண்டு 2ல் ஒரு பர்டிகுலர் காலேஜில் ஜாயினும் பண்ணிட்டேன். பட் எனக்கு அப்கிரேடேஷன் பண்ணணும். ஆல் இண்டியாவிலே ரவுண்டு 3 போகிறேன் சார், ஆல் இண்டியாவில் ரவுண்டு 3 போகிறேன் அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய அட்மிஷன் ஃபார்மில் நான் ஃபர்தர் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வில்லிங்காக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சப்மிட் பண்ணி ஆகணும். இல்லை நான் சப்மிட் பண்ணாமல் அப்கிரேடேஷன் போக முடியுமானா போக முடியாது. ரவுண்டு 3 உங்களுக்கு ஒரு நியூ கவுன்சிலிங்காக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ ரவுண்டு 2ல் நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜ் சீட்டு உங்களுக்கு கிடைக்காது. மேற்கொண்டு ரவுண்டு 2ல் நீங்கள் கட்டின பணம் எல்லாமே ஃபோர் ஃபியூச்சராக போயிடும். அதாவது நீங்கள் கட்டின எந்த ஒரு அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆகாது. ஸோ இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் ரவுண்டு 1 ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் காலேஜ் போய் ஜாயினும் பண்ணிட்டேன். இப்போ அப்கிரேடேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவுண்டு 1ல் நான் ஆல் இண்டியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேன். நான் அப்கிரேடேஷன் பண்ணேன் சார். எனக்கு ரவுண்டு 2ல் சில பாசிபிலிட்டிஸ் கிடச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ரவுண்டு 2ங்கிறப்போ நீங்கள் அப்கிரேடேஷனில் இருக்கீங்கன்னு ஞாபகம். அப்கிரேடேஷனில் ரவுண்டு 2ல் இருக்கீங்க. உங்களுக்கு அப்கிரேடேஷன் 2ல் சீட் அலாட் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணலை, அப்போ காலேஜ் போல் ஜாயின் பண்ணல. ஆனால் ரவுண்டு 2ல் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு. இது முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரவுண்டு 2ல் சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்கிரேடேஷன் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சீட்டு கிடைக்கலனா தான் உங்களுக்கு பழைய சீட்டு கன்ஃபார்ம். சீட்டு கிடச்சிருச்சுன்னா இனி இந்த சீட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். பழைய சீட்டை நீங்கள் மறந்துடணும். அதனால தான் அப்கிரேடேஷன் பார்த்து பண்ணணும். அதனால் நீங்கள் காலேஜ் உங்களுக்கு சீட்டு கிடச்சிடுச்சு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபோர் ஃபியூச்சர் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான ரீஃபண்டும் வராது. அதே மாதிரி ரவுண்டு 1ல் நீங்கள் எடுத்த சீட்டு பரிதாபம் தான், அது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது வேறு ஆல்ரெடி விர்ச்சுவல் வேக்கன்சியில் யார் ஃபில் பண்ணாங்களோ அவங்களுக்கு போயிடும். இல்லை சார், நான் ரவுண்டு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேடேஷன் பண்ணேன், சீட்டே அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒன்று ரவுண்டு 1ல் சீட்டு கிடச்சிச்சில்ல, அந்த சீட்டை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். ரவுண்டு 1 தக்க வச்சுக்கலாம், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் எனக்கு ஃப்ரெஷ் அலாட் ஆகிருக்கு சார். அதாவது ரவுண்டு 1ல் நான் சீட்டே வாங்கலை, இருந்தாலும் நம்பிக்கையோட ரவுண்டு 2க்கு போட்டேன். ரவுண்டு 2ல் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு சார் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு, ஆனால் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபார் ஃபியூச்சர் தான். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்காது அப்படிங்கிறதான் அர்த்தம். இல்லை சார், நான் ரவுண்டு 2 போட்டேன் சார், ரவுண்டு 2ல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அலாட்மெண்ட். அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அது ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஆனால் காலேஜுக்கு நான் போகலை, நான் ரவுண்டு 3க்கு போகிறேன் அப்படின்னாலும் உங்களோட ஃபீஸ் வந்து ஃபோர் ஃபியூச்சர் தான். நீங்கள் அப்கிரேடேஷன் வேணால் பண்ணலாம். அப்கிரேடேஷன் பண்ணால் நான் சொன்ன மாதிரி காலேஜில் பர்மிஷன் வாங்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து தமிழ்நாடுக்கும் ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலிங்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம ஆல் இண்டியா ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து லாஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் டேட் ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு. ரிப்போர்ட்டிங் டேட் 25ஆம் தேதியே வச்சுருக்காங்க. நமக்கு ரிசல்ட் வந்து தமிழ்நாடு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 23ஆம் தேதி நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். ஸோ ப்ரொவிஷ்னல் ரிசல்ட் வந்துடும். அஃபிஷியல் ரிசல்ட்டில் ப்ரொவிஷனல் ரிசல்ட், அது கன்ஃபார்ம் ரிசல்ட் கிடையாது. 24/09/2025 நாளைக்குனா நாளைக்கு நைட்டு தான், வார்னிங்லாம் வராது. நாளைக்கு நைட்டு. இப்போ நான் வீடியோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது 22 செப்டம்பர். இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் சீட்டு ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நாளைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிசல்ட் வந்துடும். அந்த அஃபிஷியல் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டு 25ஆம் தேதி ஆல் இண்டியாவில் கிடச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 டே டைம் இருக்குது. அந்த 1 டேவில் நீங்கள் 24ஆம் தேதி ஒரு டைம், 25ஆம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ணுமா இல்லையாங்கிற டிசிஷனை எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைட். இப்போ இதுக்கான ஃபார் ஃபியூச்சர் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் ரவுண்டு 2ல் எனக்கு அலாட் ஆகிருக்கு சார், நான் இன்னும் ஜாயின் பண்ணலை.
நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் கிடைக்குமா கிடைக்காதான்னு. தமிழ்நாட்டில் எனக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் சார் அப்படின்னா உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் ஃபியூச்சர் தான். அதாவது உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் கிடைக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கில் நான் அலாட் ஆகிடுச்சா நான் போய் ஜாயின் பண்ணல, சென்டெக்கில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் சார். சென்டெக் இந்த மாதிரி கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் வேறு இதெல்லாம் போட்டிருந்தேன் சார், எனக்கு அதில் சீட் அலாட் ஆகிடுச்சு சார், நான் அங்கே போய் ஜாயின் பண்ணுறனாலும் ரவுண்டு 2லேருந்து நீங்கள் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ஆக முடியாது ஆல் இண்டியாவில். அப்போ என்ன பண்ணி ஆகணும், பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேட்டகரி வைஸில் கவர்மெண்ட்டுக்கு 5,000 10,000 பெனால்ட்டியாக இருக்கும். அண்டு டீம்டு அந்த 2 lakhs rupees ஆல் இண்டியாவில் நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் இருக்குது. ஒருவேளை தமிழ்நாட்டில் சீட் செகண்ட் ரவுண்டில் கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ எக்ஸிஸ்ட்டாக உங்கள் சீட்டை கேன்சல் பண்ணிக்குவாங்க. அதில் எந்த வகையான செக்யூரிட்டி அமௌண்ட்டும் உங்கள்லேருந்து பிடிக்க மாட்டாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆல் இண்டியா ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிஸ்ட் ரவுண்ட் 2ல் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஃபார் ஃபியூச்சர் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சார் எனக்கு ரவுண்டு 2ல் சீட்டே கிடைக்கலனா நீங்கள் சில்லாக வெயிட் பண்ணுங்கள். ரவுண்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ரவுண்டு 3ல் சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன், என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வருதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நியூ அப்டேட்ஸ் எது போட்டாலும் டக்குன்னு வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கான டேட்டும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு டென்டேட்டிவ் ரிசல்ட் நாளைக்கு நைட்டு வரும் தமிழ்நாடு ரவுண்டு 2. அஃபிஷியல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் 24 செப்டம்பரில் உங்களுக்கு ரிசல்ட் வரும். எல்லோருமே ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறத நான் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அண்ட் வீடியோட எண்டில் நம்ம 1 year ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோமா, நியூ பேட்ச், நியூ அட்மிஷன், நியூ கிளாஸஸ். அட்மிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் தெரியும்னா ஸ்க்ரீனில் காட்டியிருக்கக்கூடிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். அதே நான் வர முடியாது சார், நான் 11th 12th தான் சார் படிக்கிறேன்னா ஆன்லைன் பேட்ச் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை வீட்டு நீட் அகாடமியோட ஜாயின் பண்ணி படிங்க. தெளிவான கான்செப்ட் அண்ட் தெளிவான தியரிட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணாமல் தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங்.